இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக தீர்க்கதரிசிகளை குறித்து நம் வேதத்தின் மூலமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 742 687 இடைப்பட்ட காலத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் 742 687 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இதிலே 66 அதிகாரங்கள் நமக்கு இருக்கிறது. 1292 வசனங்கள் இந்த ஏசாயா புஸ்தகத்திலே காணப்படுகிறது. இவர் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த அதிகாரத்தை குறித்து அல்லது ஏசாயா என்கிறதான பேருக்கு இருக்கிற அர்த்தம் கர்த்தர் ரட்சிப்பானவர் அல்லது கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இதனுடைய பொருள், கர்த்தர் ரட்சிக்கிறவர். அதுவும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புஸ்தகத்தினுடைய அல்லது இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகையை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை அல்லது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரக்கூடிய முதலாம் வருகையை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னதை நாம் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலும் விதமாய் தெளிவாய் சொல்லுகிறது: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே இருக்கிறதிலே ஒரு தலை சிறந்த ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர், பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர். கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் தெளிவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் தெளிவாய் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. ஆகவேதான் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய பெயரிலே, ஏசாயா என்கிறவருடைய பெயரிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க தீர்க்க தரிசனமானது கர்த்தர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது: சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 1948ஆம் வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு நாடு இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு ஒரு நாடு, உலகத்திலே ஒரு சின்ன நாடு, எல்லா நாடுகளிலும் அதற்கு அஞ்சி பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த தேசம் இந்த உலகத்திலே எல்லா நாடுகளிலும் தலை சிறந்த தேசமாக இருக்கிறது. விஞ்ஞானத்தில், அறிவியல் எல்லாத்திலையும் சிறந்து விளங்குகிற தேசம். காரணம், சின்னவன் ஆகிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்னைக்கு நிறைவேறுகிறது.
இன்னைக்கும் உலகத்துல ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அநேக தீர்க்கதரிசிகள் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். சில தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட சில தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள். ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவருக்காக வல்லமையாக இருக்கிற தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற சில தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாக வெளியே தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல், உலகத்திற்கே தெரியாமல் மறைந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஜனங்களுக்கு சொல்லி மறைந்திருந்து ஊழியம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் போல பல தீர்க்கதரிசிகள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொன்னதை அப்படியே சொன்ன பல தீர்க்கதரிசிகள் உண்டு. அதனால எதிர்ப்புகளை சம்பாதித்தார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியோ ஜனங்களிடத்துல எதிர்ப்புகளை சம்பாதித்தார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொன்னதுனால, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொன்னதுனால சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை, கர்த்தர் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவர்களாக இன்னைக்கு பலர் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் பேசுகிறதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஏசாயா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை எச்சரித்தான். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும்போது கீழ்ப்படிந்து வாழ்வும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினபடினால் உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான மகத்துவமான கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.